எஸ்பிஎம் தேர்வில் மாநில அளவில் சிறந்த மதிப்பெண்களை பெற்ற இந்திய மாணவர்கள் போராட்ட உணர்வுடன் செயல்பட வேண்டும். பேராக் மாநிலத்தில் தமிழ்மொழி உட்பட இதர பாடங்களில் சிறந்த மதிப்பெண்களை பெற்ற இந்திய மாணவர்கள் கௌரவிக்கப்பட்டனர். இந்நிகழ்விற்கு சிறப்பு வருகை புரிந்த செனட்டர் சிவராஜ் கேடயம் மாணவர்களுக்கு சான்றிதழ் வழங்கி பேசிய போது, இன்றைய சூழ்நிலையில் மாணவர்கள் கல்வியை நிறைவு செய்து ஒரு தொழில் அமர பல போராட்டங்களை சந்திக்க வேண்டியுள்ளது. எனவே மாணவர்கள் எஸ்பிஎம் தேர்வில் சிறந்த மதிப்பெண்களை எடுத்துவிட்டோம் என்று நினைத்து மகிழ்ச்சியடைய வேண்டாம். இனிமேல் தான் பல சவால்களை எதிர்கொள்ள வேண்டியுள்ளது என்று சுட்டிக்காட்டினார். மெட்ரிகுலேஷனில் கல்வியை மேற்கொள்ள இந்திய மாணவர்கள் பிரச்சினைகளை சந்தித்து வருகிறார்கள். அதற்கு அரசாங்கம் உதவிட வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். இதற்கு முன்பு டத்தோ ஸ்ரீ நஜீப் பிரதமராக இருந்தபோது இந்திய சமுதாயத்தின் எதிர்பார்ப்புகள் பல நிறைவேற்றப்பட்டு வந்தது. இன்று நிலைமை மிகவும் மோசமாகிவிட்டது குறித்து அவர் கவலை தெரிவித்தார். பேராக் மாநில அமால் மக்மூர் சமூக நல இயக்கத்தின் ஏற்பாட்டில் இடைநிலைப் பள்ளி தமிழாசிரியர்கள் மற்றும் சிம்மோர் மகாமாரியம்மன் ஆலய நிர்வாகத்தின் ஆதரவோடு மகாமாரியம்மன் மண்டபத்தில் 30 இந்திய மாணவர்கள் கௌரவிக்கப்பட்ட நிகழ்வு நடைபெற்றது. இந்நிகழ்வில் தமிழகத்தின் சவிதா பல்கலைக்கழக முனைவர் வேந்தர் முனைவர் NM வீரையன் உட்பட பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டு ஆதரவு கொடுத்து உதவிய அனைவருக்கும் ஏற்பாட்டு குழு தலைவர் நாச்சிமுத்து இறுதியாக நன்றி தெரிவித்தார். பேரா மாநிலத்தில் நல்ல SPM ரிசல்ட்ஸ் ஹை அச்சீவர்ஸ்க்கு பேரா புருஷோத்தம் கபஜிக்கு அமால் மக்மூர் நகரி பேராவும் மற்றும் சிம்மூர் இந்து தேவஸ்தான பாடசாலை சபா சேர்ந்து அங்கீகாரங்கள் கொடுத்தாங்க. ஒரு நல்ல விஷயம். ஏன்னா மாணவர்களுக்கு அவங்க கஷ்டப்பட்டு படித்து இத்தனை மாதம் படித்து நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ அது அந்த ரெக்கக்னேஷன் கொடுத்தா தான் அவங்களுக்கு இன்னும் ஊக்கம் கொடுத்து இன்னும் அடுத்தது அவங்க அடுத்த கட்டத்துக்கு வாழ்க்கையில் போகிறதுக்கு அவங்களுக்கு பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ அந்த அடிப்படையில் இன்றைக்கி செஞ்சது ஒரு நல்ல விஷயம். அதனால தான் என்னை அழைக்கும் போது நிச்சயமாக நான் வந்தேன். நான் என்ன அவங்கள்ட்ட சொன்னேன்னா, அகாடமிக் திறமை மட்டும் இல்லாமல் அதர் ஸ்கில்ஸும் இருக்கணும் உங்களுக்கு அப்படின்னு வாழ்க்கையில் முன்னேறதுக்கு. எப்படின்னா கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும், நல்லா பேசணும், திறமையாக பேசணும், லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் இருக்கணும், ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் இருக்கணும். இந்த மாதிரி அதர் ஸ்கில் செட்னுவாங்க. இதெல்லாம் இருந்தால் தான். பிகாஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு யூனிவர்சிட்டி நல்ல ரிசல்ட்ஸ் கிடச்சி நல்ல தேர்வுப்பட்டு கூட யூனிவர்சிட்டி கூட வாய்ப்பு கிடைக்காம இருக்குது அவங்களுக்கு. மெட்ரிகுலேஷன் NTA பற்றியே கிடச்சி அவங்க மெட்ரிகுலேஷன் கிடைக்காத ரிசல்ட்ஸ் சொல்லணும் இருக்காங்க. ஸோ நான் அதை தான் அவங்கள்ட்ட சொன்னேன். நம்ம இந்த நாட்டிலையும் சரி எங்கேயும் சரி இந்த நாட்டுக்கு வரும்போது நம்ம ஒரு நல்ல தங்கத்தட்டில் வச்சு யாரும் நம்மளுக்கு கொடுக்கல. நம்ம ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை தான் இந்த நாட்டில் விட்டாங்க. இந்த நாட்டை நம்ம முன்னேற்றணும், டெவலப் பண்ணோம். அந்த அடிப்படையில் அந்த சர்வைவல் மோட் எப்போதுமே நம்ம கூட இருந்துக்கிட்டே இருக்கணும். இந்த சர்வைவல் மோட் இருந்துக்கிட்டே இருக்கணும். நம்ம தொடர்ந்து போராட்டம் நடத்திக்கிட்டு போராட்டம் செஞ்சால் தான் வாழ்க்கையில் போராட்டம்னா நம்ம வெளியே போய் ரோட்டிலாம் கற்ற தேவையில்லை. நம்மளுக்குள்ளேயே செஞ்சுக்கணும். அப்படின்னா அதுமாதிரி நல்லா கல்வி படிக்கணும். இப்போ 8 எடுக்கிறோம், இல்லை அவன் சொல்கிறான் எனக்கு 10 தான் உங்களுக்கு மெட்ரிகுலேஷன் கொடுப்பேன்னா அந்த 10 எடுக்கிறதுக்கு வழியை தேடணும். அடுத்தது அப்போ யூனிவர்சிட்டி கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு 4 ஃப்ளாட் தான் வேணும் அப்படின்னா அந்த 4 ஃப்ளாட்டுக்கு நம்ம இது பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு சில இனகம் மாதிரி நம்மளுக்கு அந்த ப்ரிவிலேஜ் இல்லை. அதான் உண்மை. அது நிஜமான இன்றைக்கி சூழ்நிலை பார்த்திங்கன்னா நம்ம அந்த மாதிரி சூழ்நிலை. பட் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. கொடுக்குறாங்களோ இல்லையோ நம்ம பிள்ளைங்க கல்வியில் முன்னேறி வரணும், பொருளாதாரத்தில் நம்ம பலமாகணும்னு சொன்னால் அந்த வழிகளை நம்ம தான் தேடணும். அதுதான் நான் சொன்னேன். ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக சின்சியரான அட்வைஸ் அவங்களுக்கு. ஏன்னா அவங்களுக்கு மாணவர்கள்ட்ட நீங்கள் படிச்சிட்டிங்க, நீங்களாம் நம்பி நல்லா வந்துடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் நல்லா 4 ஃப்ளாட் எடுத்து அவனுக்கு யூனிவர்சிட்டி கிடைக்கலாம் மனம் உடஞ்சிருவான். அந்த மாதிரி அவனுக்கு சொல்லவே கூடாது. அவனுக்கு தைரியத்தை தான் கொடுக்கும். இது இல்லைன்னா அடுத்தது, அது இல்லைன்னா அடுத்தது. எப்படியாச்சும் வாழ்க்கை நோக்கம் நீ டாக்டர் ஆக போகிறேன்னா வழியை தேடி எப்படியா டாக்டர் ஆகிற வழியை தேடணும். தட்ஸ் நோ ஷார்ட்கட். அரசாங்கம் கொடுக்கலையே தனியார் இதில் பண்ணணும். அது ஸ்காலர்ஷிப் இப்படி வாங்குறது யாரை பார்க்கணும். அந்த மாதிரி அந்த சர்வைவல் ஸ்கில் அவங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுத்தோமா அவங்க எந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம சமுதாயம் வர ஜெனரேஷன் தலைமுறை முன்னேறிடுவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு. கல்வி, பொருளாதாரம், சமூகத்தொண்டு, அரசியல், சினிமா, இலக்கியம், ஆன்மீகம் உள்ளிட்ட சுவாரஸ்யமான உலக நிகழ்வுகளை, தகவல்களை தெரிந்து கொள்ள உங்கள் வர்த்தக நண்பன் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.